சாரி வலிக்கிறாரு என் பயிரோ பதினோரு பேர் கொண்ட என் பையன் பாத்தியம் அர்ஜுன பேர் மாட்டியம் பேட்டி அந்த உள்ள இருக்க இல்ல என்ன செஞ்சு போட்டு காசு கொடுக்குறோம் சொந்தக்காரன் கொடுக்குறாரு என்னது அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா அவராசனா நீ காலையில கேப்ப நீயே கேட்க மாட்டேன் என் பெயர் அர்ஜுனன் என இந்த இடத்துல யாரு எப்பமா எப்படி விட்டவர் தெரியாதுங்க எனக்கு தெரியாது சொல்லவா உங்க பேர் அர்ஜுன உங்க அப்பா அம்மா யாருங்க என் தாயோ குந்தி மந்தாரி மந்தாரி குந்தமாதேவிக்கும் மந்தாதேவிக்கும் என் தந்தை பாண்டவண்ணன் கணவன் பாண்டவண்ணன் குந்தி மந்தாரி மணமடித்து ரெண்டு தாய்க்கும் ஓர் தகவனுக்கும் நாங்க எத்தனை பேர் ஜனமானம் குந்தி மந்தாரிக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தவங்க 5 பேர் யாராரு தர்மன் வீமன் விஜயன் நகுலன் சகாதேவன் என் தங்கச்சி சங்குபதி தங்கச்சி செங்குதி இல்லப்பா சங்குபதி 5 பேர் ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை 6 பேர் பிறந்து ஆதியில எங்கே வாழ்ந்தோம் எங்க ஆதியில எங்க இருக்கு தெரியாத நான் அன்னைக்கு இல்லையே லீவ் போட்டேன் நண்பா ஆதியிலே இந்த 56 நாட்டுக்கும் தலைநகரம் டெல்லி அசாமத்தில் நாங்க வாழ்ந்து வந்தோம் சரி வாழ்ந்து வரும் காலத்தில் இப்ப நாங்க எங்க இருக்கிறோம் அன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க நண்பா எனக்கு பகையாளி யாரு யாருங்க உங்க பகையாளி நாங்கள் ஏன் இப்ப இந்த காரணத்தை வசிக்க வேண்டும் என்ன காரணம் யாது விஷயம் தெரியலையே எங்களுக்கு பகையாளி யாரு சொல்லவா
ஆள் யாருங்க? அதாவது என் பெரியப்பா மக்கள் கவர்னவர் ஆண்மணி 100 பேர். அவங்க திருநாட்டிற்கும் காந்தாருக்கு பிறந்தை கவர்னவர் ஆண்மணி 100 பேர். நாங்க சித்தப்பா மக்கள் பாண்டவர்கள் 5 பேர். சின்ன சிறு வயசு 5 வயசு அண்ணன் தம்பி 10 வயசு ஆச்சு. பாவியாகி துயோரன் புராம குணம் கொண்டவன் எங்களுக்கு என்னடா செய்த ஒருவரும் செய்யாத சூதி எங்களை கொல்ல வேண்டி 1 கோடி செஞ்சார். 1 கோடி செஞ்சார் வஞ்சகங்கள். எண்ணினால் ஏற்றுக்கு அடங்காது, எழுதினால் ஏற்றுக்கு சிக்காது. ஒருவரும் செய்யாத சூதி 1 கோடி செஞ்சார். அதுக்கெல்லாம் எம்பெருமா கண்ணன் பகவான் துணை கொண்டு பாண்டவர் பிழைத்தோம். கடைசியா பார்த்தான் துரியோதனை. சகுனியின் வார்த்தை கேட்டு நாங்க இந்திரபுரத்தில் வாழ்ந்திருந்தோம். சாபரம் கொண்டு வந்து எங்களை என்னடா செய்தா சொல்றோம். பகடையாடி தோற்கதான் இந்த பாட்டு ஆட்டத்தான் பேசாம 10 ரூபா போட்டு டீயாவது குடிச்சிருப்பியா குளிருக்கு. எனக்கா கொடுத்து அங்க கொடுத்துட்டு சரியான போய் கோட்டீஸ்வரன் சாதாரண பசங்க 2 பேரு சாமனத்தை பார்த்தாவே தெரியும். பின்ன அதாவது இன்னைக்கு இல்ல ஒரு 50 வருஷம் பழக்கம். இப்படியே இந்த ஏரியாவுல நான் கால் வைக்காத கோயில் ஒண்ணு கூட. அதாவது உள்ளூர்ல உடும்பு பிடிக்காதவன் அசூலூர் போய் ஆமக்குட்டி பிடிக்க முடியாது. எனக்கு உள்ளூர்ல ஒரு மதிப்பு இருந்தால் வெளியில நம்ம ஜெயிக்கும். உள்ளூர்ல மதிப்பு இல்லைன்னா எங்கேயுமே நம்ம பொருள் விற்காது. எத்தனை வருஷமா இங்க போரிக்கிட்டு இருக்கு? 55 வருஷம். நான் 9 வருஷம் கூத்து போடுவேன். என்ன பாவம் செஞ்சாங்களோ பாவம். இல்ல இல்ல இது வந்து இந்த கோயிலு எங்க ஊர் சித்த கவுண்டர் தான் தர்மகர்த்தா. அவர் ஆட்சி காலத்தோட இந்த கோயில கூத்து விடல. அண்ணா ஓரமா இல்லாத பின்னாடி இருக்கவங்களுக்கு மறைக்குதான். இந்த கோயில்ல அப்படி உனக்கு இடையிலன்னா இங்கேயாவது வந்து உட்காரு. இந்த கோயிலுக்கு தலைமை கருத்தா எங்க ஊர் சித்த கவுண்டர். சித்த கவுண்டர் சாதாரண இல்ல, ஒரு சரியானபடிக்கு சிற்றரசன் ஆண்டாரு. சித்த கவுண்டர் இந்த உடம்புல இருக்கிற முடி பாத்தீங்கன்னா இன்னும் முழிச்சு உருட்டி விட்டா கண்ணு செவக்கும். அப்படியே ஒண்ணுக்கு காலோட போகும். இல்லையா அவர் எதுப்புல யாரும் சைக்கிள்ல போக முடியாது, இடுப்புல வேட்டியை அவுத்துட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை ஆண்டார். அதாவது இந்த கோயிலுக்கு தலைமை அவரு இந்த கோயில யாருமே கூத்து விடல. கீரை பாப்பாடிக்காரு ஒரு 25 வருஷம் முன்ன இந்த கோயில வேண்டிட்டு போனாராம். நான் போர் போடுறேன் அம்மா படவட்டி அம்மா எனக்கு தலைக்கால் வேணும் அப்படி கும்பிட்டு போனாராம். கும்பிட்டு போய் போர் போட்டுக்காரு. நல்ல தண்ணி. அடுத்த வருஷமே 2 கூத்து விட்டாரு. இந்த உள்ளூர்காரர் யாரும் இல்ல, வெளியூர்கார விட்டு இந்த கோயில முத கூத்து காத்து கால் வச்சு நான் தான். ஆமா இன்னும் அதுல இருந்து வருஷம் தவறாத சித்திரை 1க்கு கூத்து. ஆமா வருஷம் தவறாத இருந்தாலும் நண்பா எங்க பகையாளி பாண்டவருக்கு அதாவது கவனமாகிய பெரியப்பா மகன் சூதுனால் பகடை ஆடி என்ன செய்தார்?
டேய் 12 வருஷம் கானகம், 1 வருஷம் அந்நியாவசம், 13 கழித்து வந்தார். நாடு என்று சொன்னால் குடிபெரியோர், துரியன் தலையை சொத்தான். அப்படி இட்ட கட்டளைக்கு ஆண்டவர் காட்டுக்கு வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது? 6 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 6 வருஷமா ஒருத்துக்கு என்ன திங்கிறீங்க? சொத்ததான் திங்கிறீங்களா? சோறு இல்லப்பா. 3 அடுப்புகள் பூட்டி நாங்க சாதம் சமைத்ததை பார்த்தால் மீண்டும் 12 வருஷம் காண ஓட்டுவேன் என்று கட்டளை. ஓ, அடுப்பு கல்லு வச்சு சோறு ஆக்க கூடாது. அப்பவே சிலிண்டர் எடுத்துட்டு போயிருவீங்க போல. இல்லப்பா, அப்பலாம் பாரு வெங்கல் தாங்கல் அடிப்பாங்க. இப்படி பட்டு பட்டு அதுல நெருப்பு வருமா? நெருப்பு வரும். அதை வச்சு பத்த வைப்போம். நண்பா, நான் வகுத்துக்கு என்னப்பா சாப்பிட்டோம்? நீ என்ன சாப்பிடுறா? எனக்கு விளக்க வச்சு. அதாவது வானம்பாடி படத்துக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாரு. கடவுள் மனிதனாக பிறந்து சாக வேண்டும். இது எப்ப அவர் எழுதுறா? அப்ப கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றுதான் பாடினாரு. நீங்க பாடினது அவர் செத்த பிறகு இல்ல இல்ல, அவர் எழுதுற பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேணும் அப்படின்னு கண்ணதாசன் எழுதிட்டார் பாட்டு. அப்ப டி.எம். சௌந்தரராஜன் அந்த பாட்டு எப்படி பண்ணாரு? இது கடவுள் மனிதனாக சாகுன்னு எழுதாத, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். அந்த விளக்கிலேயே சாவணும். அது மாதிரி அம்மனை சரி. எத்தனை வருஷம் இந்த காட்டுக்கு வந்து? அதான் காட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் நான் யாரை காண வேண்டும்? வெட்டும். இதோ என் அண்ணன் தர்மன் என்னை காணும் என்று எதிர்பார்த்து அதனால இதோ என் அண்ணன் வீமன் இருக்கா. நான் அடுத்தாக அண்ணன் வீமனை சேர்க்க முடியுமா?